ஹலோ ஆல். பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து இந்த வருஷத்தோட ஆனுவல் பிளானரில் நமக்கு மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரியும் நம்மளோட ஆனுவல் பிளானரில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாமுக்கு உண்டான அறிகுறியுமே இன்ன வரைக்குமே நமக்கு வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்காக சீக்கிரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் அதுதான் ரொம்ப தவறு. நம்ம நோட்டிஃபிகேஷனுக்காக என்றைக்குமே வெயிட் பண்ணவே கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்காக நீங்கள் முன்கூட்டியே சிலபஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டெஸ்டெல்லாம் ப்ரிப்பேர்டாக எழுதி பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சிலபஸ் வந்து தெரியும். பட் நிறைய பேர்த்துக்கு வந்து சிலபஸ் வந்து தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து சிலபஸில் வந்து இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகாது. கொஞ்சம் லிட்டில் பிட் தான், கொஞ்சமான மாற்றங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போது எம்ஏ, ஸோ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க எம்ஏ சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 10க்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி சீக்கிரமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு உண்டான நான் சிலபஸ் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து எல்லாருமே அஃப்கோர்ஸ் 90% வந்து பார்த்துருப்பீங்க. மீதியில் 10% வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் தவறு. ஃபஸ்ட்டு வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷான சிலபஸ் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து 1400லேருந்து 1600 நடந்த மாடர்ன் லிட்ரேச்சர் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 மாடர்ன் லிட்ரேச்சர் 1600 to 1798 நடந்த மாடர்ன் லிட்ரேச்சர் உண்டான விஷயங்கள் நீங்கள் யூனிட் 2ல் படிக்கணும். யூனிட் 3 மாடர்ன் லிட்ரேச்சர் 1798 to 1832 உண்டான லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணி படிக்கணும். யூனிட் 4 மாடர்ன் லிட்ரேச்சர் 1832 to the present day. ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஏஜ் வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் பற்றின பிளேஸ், ஷேக்ஸ்பியர் பற்றின ட்ராமாஸ் எல்லாமே யூனிட் 5ல் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சரை நீங்கள் தரவு பண்ணி படிக்கணும். யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன் ரைட்டிங்ஸ் பற்றி எல்லாமே நீங்கள் படிக்கணும். யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, ஃபோனட்டிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிக்கணும். யூனிட் 10 பிரின்சிபல் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் பேப்பர் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி படிக்கணும். இந்த 10 யூனிட்ஸும் நீங்கள் கவர் பண்ணாலே பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தவறாமல் இந்த 10 யூனிட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, மேம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் அடங்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நடக்கும் through the Google Meet. So it is a online interactive class. So online interactive class நம்ம நேரடி வகுப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் தான் கூகுள் கிளாஸில் வந்து நடக்கும். அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ ரெக்கார்டிங்கும் நாங்கள் பண்ணுறோம்.
இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் நிறைய பேர்த்தால் அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலுமே அந்த கிளாஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைமிங். ஸோ கிளாஸ் டைமிங் என்றைக்குமே 7:30 to 9 PM. ஸோ ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைமிங் இருக்கும். ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ மார்னிங் டு ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ ஈவினிங் 7 to 9:30 PM தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 7:30 to 9 PM உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் என்ன பண்ணுவேன்னா குரூப் டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். ஸோ கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நான் நடத்துனது எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்சர்வ் பண்ண வைப்போம். ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் என்றைக்குமே நடக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். ஸோ ஒரு டாப்பிக்கை நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டாபிக் டெஸ்ட்டை வந்து நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். அதுவே யூனிட் வைஸ் டெஸ்ட். ஸோ ஒரு யூனிட் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அது ஃபுல்லாக யூனிட் வந்து 150 மார்க்குக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக வச்சுருவேன். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், யூனிட் 1 ஃபுல்லாக டெஸ்ட்டு நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2வும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நான் வச்சுட்டேன்னா அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு தடவை நான் வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோட மாடலேஷன். நெக்ஸ்ட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஆக்சுவலி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது எப்படி வந்தது, கிளாஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வந்து கூச்சப்படுவாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணிக்கலாம், எனக்கு நீங்கள் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் படிச்சிருப்பீங்க. எம்ஏ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, டிஸ்டன்ஸில் முடிச்சிருப்பீங்க, லாங் டிஸ்டன்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இர்ரெகுலர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழில் சொன்னால் மட்டும்தான் புரியும். ஸோ நான் என்றைக்குமே என்ன பண்ணுவேன்னா ப்ரெசன்டேஷன் போட்டு, இப்போ கிளாஸ் எங்களுக்கு 7:30 கிளாஸ் நடக்குதுன்னா நான் கூகுள் மீட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதை நான் லைன் பை லைன் வாசித்து தமிழில் தான் வந்து சொல்லித்தருவேன். இங்கிலீஷில் வந்து ரொம்பவும் இங்கிலீஷில் நான் போக மாட்டேன், பைலிங்குவலாக மோஸ்ட்லி தமிழில் தான் வந்து நான் கிளாஸ் வந்து டீச் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மானிட்டரிங். ஸோ உங்களை நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் உங்களோட டெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிளாஸில் எப்படி ஆக்டிவாக இருக்கீங்க, ஸோ ப்ளஸ் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அதெல்லாமே உங்களை நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளானிங். ஸோ இந்த டைமில் படிக்கணும், இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது, பட் ஆனால் வந்து எங்களுக்கு உங்களோட கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் நாங்கள் எப்பயுமே எங்களோட ப்ரொசீஜர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் ஃப்ரீயாகவே நாங்கள் அப்சர்வ் பண்ண சொல்லுவேன். எப்பயுமே சேரத்துக்கு முன்னாடி 2 கிளாஸ் 3 நாள் மினிமம், மேக்ஸிமம் 3 days. ஸோ 3 days வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸ் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அப்சர்வேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் எங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இப்போலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிலபஸும் கொடுத்துட்டேன், ப்ளஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னன்றது கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி எனக்கு எது இருந்தாலுமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா எது இருந்தாலுமே டவுட் இருந்தாலுமே கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.